தனக்கு தானே பேசுறவங்கள பார்த்தா நம்ம பைத்தியம் தானே சொல்லுவோம். பட் அப்படி பேசுறதுனால அவங்க அவங்களோட லைஃப் ஸ்பேனை தான் அதிகமாக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படின்னு சொல்றேன். சயின்டிஸ்ட் இதை இன்டர்னல் அன்லோடிங் எஃபெக்ட்னு சொல்றாங்க. இட்டாலியன் பயாலஜிஸ்ட் ஹாண்ட்ரே சால்வி சீக்கிரம் கோல்டு பிடிக்காத, ஜுரம் வராத, இம்யூனிட்டி அதிகமா இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸை 20 வருஷமா ஸ்டடி பண்ணாராம். அதுல அவங்க எல்லாருக்குள்ளயும் இருக்க காமனான ஹேபிட் என்னன்னா செல்ஃப் டாக்கிங், தனக்கு தானே பேசிக்கிறது. இந்த பிஹேவியர் இமோஷனை ப்ராசஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஒரு வகையான செல்ஃப் ரெகுலேஷன் மாதிரி. இதனால இம்யூன் சிஸ்டம் ரிலாக்ஸ் ஆகி இன்ஃப்ளமேஷன் ப்ரிவென்ட் ஆகுது, ஃபியர் ஹார்மோன்ஸ் ரெடியூஸ் ஆகுது அண்ட் ஏஜிங் ப்ராசஸும் ஸ்லோ ஆகுது. 2021ல நியூரோ சயின்டிஸ்ட் சில வாலண்டியர்ஸ்க்கு ஒயர்லாம் மாட்டி அவங்க இமோஷன்ஸை வாய்ப்பிட்டு பேச சொல்லி செக் பண்ணாங்க. அப்போ ஆண்ட்ரே சொன்ன மாதிரி 5 மினிட்ஸ்ல கார்டிசல்ங்கிற ஃபியர் ஹார்மோனோட லெவல் 35% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா சைலண்டா எதுவுமே பேசாம எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணவங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் தான் அதிகமாகிருக்கு. ஸோ நம்ம உடம்பு எப்படி நம்ம சாப்பிடுற ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணுதோ அதே மாதிரிதான் நம்ம மைண்டும் நம்ம இமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணணும். பட் அப்படி பண்ணாம உள்ளே மூடி வைக்கிறதுனால நம்ம உடம்புல வியாதியா அது வெளியே வருது. ஆனா அதுவே நம்ம வாய் விட்டு பேசும்போது மூடி வச்ச இமோஷன்ஸ் எல்லாமே தேங்கி நிக்காம வெளியே வந்துருது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆடிபிள் டைஜஷன் சொல்றாங்க. இதுக்கப்புறம் உங்களை யாராச்சும் ட்ரிகர் பண்ணாலோ, ஹர்ட் பண்ணாலோ, இரிட்டேட் பண்ணாலோ, அது உங்க ஃப்ரெண்டோ, ஃபேமிலியோ, பாஸோ யாரா இருந்தாலும் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத சொல்லிடுங்க. முடியலையா தனியா வந்து செவுத்த பார்த்து கூட சொல்லிடுங்க. ஆனா இமோஷன்ஸ் உங்களுக்குள்ளேயே மூடி மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஓடும் தண்ணி இல்ல பாசி இல்லையே உணர்ச்சி